வணக்கம், முத்துக்கார்த்திகேயன். இந்த வீடியோல HTML-ல ஒரு இமேஜ் எப்படி டிஸ்ப்ளே பண்றதுன்னு பார்க்க போறோம். HTML-ல ஒரு இமேஜ் எப்படி டிஸ்ப்ளே பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றதுன்னா என்னோட ஃபோல்டர்ல ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்றேன். நியூ ஃபைல் கொடுத்துட்டு இமேஜ் 1 அப்படின்ற நேம்ல ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். HTML எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறேன். ஓகே, என்று கொடுத்தோம்னா இங்க ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுது. ஸ்விஃப்ட் எக்ஸ்கிளமேஷன் மார்க் கொடுத்துட்டு டேக் கீ ப்ரெஸ் பண்ணோம்னா ஸ்கெல்டான் கிடைக்குது. இதுல நான் பாடியில எழுத போறேன். எதை எழுத போறேன்னா இமேஜ் கிரியேட் பண்ண போறேன். அதுக்கு ஐஎம்ஜி அப்படின்ற டேக் யூஸ் பண்றேன். ஐஎம்ஜி டேக் யூஸ் பண்றேன். சோர்ஸ் எழுதணும். அதுக்கு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா க்ளோஸ் ஆயிடும். ஐஎம்ஜில சோர்ஸ்ல ஃபைலோட நேமும் மென்ஷன் பண்ணணும். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நெட்ல போயிட்டு ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ண போறேன். விநாயகர் அப்படின்னு கொடுத்து விநாயகர் அப்படின்னு கொடுத்து ஒரு ஜேவக் ஃபைல் ஒன்று இமேஜ் இந்த ஃபோல்டர்ல சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க பார்த்தோம்னா அந்த விநாயகர் அப்படின்ற பிக்சர் இங்க காட்டுது. இதே ஃபோல்டர்ல விநாயகர் டாட் ஜேபக் அப்படின்ற பிக்சர் காட்டுது. இதுல சோர்ஸ் ஃபைல்ல நான் விநாயகர் டாட் ஜேபிஜின்னு கொடுக்குறேன். ஓகே, ஃபைல்ல சேவ் கொடுத்துட்டேன். இப்போ இதை ரன் பண்ண போறேன். விநாயகர் டாட் ஜேபிஜி இந்த ஃபைல் இப்போ ரன் ஆகி இந்த இமேஜ் டிஸ்பிளே ஆகுது. இப்படிதான் HTML-ல ஒரு இமேஜை இப்படிதான் டிஸ்பிளே பண்றோம். இதோட சப்போஸ் எனக்கு இந்த இமேஜ் டிஸ்பிளே ஆகல இல்ல அவைலபிளா இல்ல அப்படின்னா என்ன டிஸ்பிளே பண்ணுறது இங்க கொடுத்துட்றேன். விநாயகர் விநாயகர்னு கொடுக்குறேன். இப்ப பார்த்தோம் அப்படின்னா ஃபைல்ல சேவ் பண்றேன். இப்ப எனக்கு விநாயகர்ன்ற பிக்சர்ல ஒரு பிக்சர் இருக்கு. பட் விநாயகர் ஒண்ணுன்ற நேம்ல எந்த பிக்சரும் கிடையாது. இப்ப நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிட்டு இங்க போய் பார்த்தோம்னா விநாயகர் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் மட்டும் காட்டுது. இது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்க விநாயகர் ஒன் டாட் ஜேபக் அப்படின்ற இமேஜ் அவைலபிளா இல்லை. அதனால இந்த டெக்ஸ்ட் காட்டுது. சப்போஸ் எனக்கு இமேஜ் அவைலபிளா இருந்துச்சு விநாயகர் அப்படின்னு மாத்திருக்கேன். இப்ப இந்த இமேஜ் அவைலபிளா இருந்துச்சு அப்படின்னா அது டிஸ்பிளே பண்ணும். ஓகே, இப்ப இதோட வித் ஹைட் மாத்திக்கலாம். வித் ஹைட் எப்படி மாத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வித் அப்படின்னு கொடுத்துட்டு வித் ப்ராப்பர்ட்டி ஒரு 100 பிக்சல்ஸ் கொடுக்குறேன். ஹைட் ப்ராப்பர்ட்டி 150 பிக்சல்ஸ் கொடுக்குறேன். Ctrl+S கொடுத்து சேவ் பண்றேன். இப்போ இமேஜோட சைஸ் மாறி இருக்கு. ஹைட் 150 பிக்சல்ஸ் வித் 100 பிக்சல்ஸ். இது 3 மடங்கு 3 450. Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். இப்போ போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பிக்சர் பெருசா கிடைக்கும். இப்படிதான் நம்ம இமேஜ் HTML டிஸ்பிளே பண்றோம். ஸோ இமேஜ் ஐஎம்ஜி அப்படின்ற டேக் ஒன்று இருக்கு. அதை எஸ்ஆர்சி அப்படின்ற ஆட்ரிபியூட்டுக்கு நம்ம பிக்சரோட நேமை மென்ஷன் பண்றோம். ஆட் அப்படின்ற டேக் சப்போஸ் அந்த இமேஜ் அவைலபிளா இல்லை அப்படின்னா என்ன டெக்ஸ்ட் டிஸ்பிளே பண்றன்றது வித் எவ்வளவு வித்துன்றதை குறிக்குது.
ஹைட் அப்படின்றது வந்து எவ்வளவு ஹைட் அப்படின்றத குறிக்குது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். முத்துக்கார்த்திகேயன், மதுரை.